லார்ட். Praise the Lord. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த ஆழமான பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஆழமான விஷயத்தை நாம அலச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதான வழக்கம். கண்டிப்பா. பாவத்தை வெல்லும் அருள்கொடையை நமக்கு இலவசமாக அளித்த நம் அன்பான கடவுளை நோக்கி இப்ப நாம் ஒரு விரிவான நன்றி மன்றாட்டை ஏறெடுப்போம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜபியுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் எங்களை கழித்த இந்த உயிர் மூச்சுக்காகவும் இந்த உலகத்தில் நீர் படைத்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். உமது அளவற்ற இரக்கத்திற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். மனிதகுலம் பாவத்தினால விழுந்து இருள தவிச்சப்போ எங்களை கைவிடாம உமது அருள் கொடையால எங்களை மீண்டும் தூக்கி நிறுத்திய உமது பேரன்பை நினைச்சு நாங்க வியக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, பாவம் பெருகிய இடத்துல உமது அருள்கடை அணை கடந்து பெருக்கெடுத்ததே, அந்த மாபெரும் கிருபைக்காக உம்மை போற்றுகிறோம். உமது வாசகம் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது. உமது வாசகத்தின் வழியாக எங்களுக்கு கிடைக்கும் வெளிச்சத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் மனக்கண்களை திறக்கவும் எங்கள் வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை தரவும் வேண்டுமென இறைஞ்சுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவர் மீதும் உமது மன்னிப்பும் குணமளிக்கும் வல்லமையும் இரக்கமும் அருளும் இறங்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். அவர்களின் உள்ளங்களை நீர் தொடுவீராக. அவர்கள் அறியாமல் செய்த குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உமது தூய இரத்தத்தால் அவர்களை கழுவி தூய்மையாக்குவீராக. உடல், மன, ஆவிக்குரிய சோர்வுகளில் இருப்பவர்களுக்கு உமது குணமளிக்கும் வல்லமை இறங்கி வருவதாக. உமது அளவற்ற இரக்கமும் கிருபையும் அவர்கள் ஒவ்வொருவரும் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் தங்கியிருக்க அருள் புரியும். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் கருவிகளாக மாற்றுவீராக. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நீங்கணும். அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களுக்கான முழுமையான மன்னிப்பு அவங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே, அவங்களுடைய உடல்லையும் உள்ளத்திலையும் இருக்கிற காயங்களுக்கு குணமளிக்கும் வல்லமை அவங்கள முழுமையா நிரப்பட்டும். உமது இரக்கமும் அருள் கொடையும் அவங்க இல்லங்கள்லையும் அவங்க உள்ளங்கள்லையும் எப்பவும் தங்கியிருக்க செய்திரலும். பாவத்தினால் சோதிக்கப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் உமது அருளால் அதனை எதிர்த்து நின்று கிறிஸ்துவுக்குள் விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மனித குலம் முழுவதும் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் வழியாக கிடைக்கும் மீட்பை முழுமையாக தழுதிக் கொள்ள வேண்டும் என மன்றாடுகிறோம். குடும்பங்களும் சமூகங்களும் உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்கவும் எல்லாவிதமான ஏமாற்றங்களையும் மாயைகளையும் எதிர்த்து நிற்கவும் அருள் தாரும். ஆமென். எங்களுடைய இந்த இறைப்பணியின் வழியாக நாங்கள் பகிரும் பாடல்களும் போதனைகளும் கிறிஸ்துவே சோதனைகளை வெல்பவர், அவமானங்களை குணப்படுத்துபவர் மற்றும் வாழ்வை மீட்டெடுப்பவர் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான சற்றே சவாலான ஆழமான பார்வைக்கு செல்ல போகிறோம். கண்டிப்பா. அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி தவக்காலத்தின் முதல் ஞாயிறுக்கான வாசகங்களைத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். தொடக்க நூல், ரோமையருக்கு எழுதிய திருமுகம், மத்தேயு நற்செய்தி, அப்புறம் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் மிகச் சிறப்பான சிந்தனைகள்னு ஒரு விரிவான ஆன்மீக பயணம் நமக்காக காத்திருக்கு. அதான், இத தொடங்குறதுக்கு முன்னாடி நேர்களாகிய உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. கடினமான கருத்துக்களை புரிஞ்சுக்க ஒரு நல்ல ஸ்டோரி எப்பவுமே சிறந்த திறவுகோலா இருக்கும். ஆமா, ஒரு பரந்த பாலைவனத்துல தாகத்தோட தள்ளாடி நடந்து போற ஒரு மனிதனோட ஸ்டோரி இது. அவன்கிட்ட ஒரு சின்ன தண்ணீர் குடுவை மட்டுமே இருக்கு. அந்த சுட்டெரிக்கும் வெயில்ல அதுதான் அவனுக்கு ஒரே உயிர்நாடி. அப்போ தூரத்துல தங்கம் போல மின்னும் ஒரு பொருளை பாக்குறான். ஆசையோட ஓடி போய் அதை எடுக்கிறான். ஆனா அது ரொம்ப பெருசா கனமா இருக்கு. ஆமா, ஒரு கையில தண்ணி, இன்னொரு கையில அந்த பொருள். சரியா சொன்னீங்க. ஒரு கையில தன் உயிரை காக்கும் தண்ணீரையும் மறு கையில அந்த பிரம்மாண்டமான பொருளையும் அவனால சுமக்க முடியல. அந்த பொருளோட கவர்ச்சியில முழுமையா மயங்கி தன் தண்ணீர் குடுவிய கீழே ஊற்றிட்டு அந்த பொருளை சுமந்துகிட்டு போறான். ஐயோ! பல மைல்கள் கடந்த பிறகுதான் அவனுக்கு தெரியுது, அவன் சுமந்து செல்வது தங்கம் அல்ல, அது வெயில்ல மின்னிய வெறும் சாதாரண கல் அப்படின்னு. ஆனா இப்போ அவன்கிட்ட தண்ணீர் இல்ல. கடைசியில தண்ணியும் இல்ல, தங்கமும் இல்ல. ஆமா,
கவர்ச்சியான ஒரு மாயைய கண்டு ஏமாந்து தன்கிட்ட இருந்த உண்மையான பொக்கிஷமான உயிரையே அவன் இழந்துட்டான். பார்க்க ரொம்ப எளிமையான ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சாலும் இது மனித உளவியலோட பெரிய பலவீனத்தை காட்டுது. கவர்ச்சிக்காக உயிரை இழக்கிற இந்த அவலம் ஏதோ அந்த ஒரு மனிதனுக்கு மட்டும் நடந்ததல்ல. கண்டிப்பா இல்ல. இது மனித குலத்தின் தொடக்கத்திலேயே நடந்துட்ட ஒரு மாபெரும் துயரம் இல்லையா? ஆமா, இன்றைய முதல் வாசகமான தொடக்க நூல் 2 மற்றும் 3 அதிகாரங்கள் நமக்கு சொல்றதும் இதுதான். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த உண்மையான பொக்கிஷம் அவரோடு இருந்த உறவு. ஆனா கவர்ச்சியான மாயையில விழுந்து அந்த உறவை மனிதன் எப்படி இழந்தான் என்ற நிகழ்வு அங்கே ரொம்ப ஆழமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. உண்மைதான். அந்த நிகழ்வோட தொடக்கமே எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய வியப்ப தரும். வாசகத்தின் தொடக்கத்திலேயே ஆண்டவராகிய கடவுள் மனிதனை படைக்கும் விதம் மிகவும் அழகாக ஒரு கவிதை போல சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் மனிதனே நிலத்தின் மண்ணால் உருவாக்கி அவனது நாசிகளில் உயிர் மூச்சு ஊதினார் என்று பார்க்கிறோம். மற்ற படைப்புகளையெல்லாம் தன் வார்த்தையால், அதாவது ஒளி உண்டாகுக என்று சொல்லியே உருவாக்கிய கடவுள் மனிதனை மட்டும் தன் கைகளால் ஒரு குயவனைப் போல மண்ணால் பிசைந்து உருவாக்குகிறார். அது ஒரு மிக நெருக்கமான தருணம் இல்லையா? ஆமாம், அது மட்டுமில்லாமல் தனது சொந்த மூச்சையே மனிதனுக்குள் ஊதுகிறார். அந்த ஒரு மூச்சுதான் மனிதனை வெறும் உடல் என்ற நிலையிலிருந்து உயிருள்ளவனாக மாற்றுகிறது. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? ஒரு பக்கம் நாம் வெறும் தூசு, மண், இன்னொரு பக்கம் கடவுளின் சொந்த மூச்சு நமக்குள்ளே இருக்கிறது. இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த உயிர் மூச்சு என்பதை எபிரேய மொழியில் ருவாஹ் அல்லது நெஷமா என்று சொல்வார்கள். இதன் அர்த்தம் வெறும் காற்றல்ல, இது கடவுளின் ஜீவன், அவருடைய ஆற்றல். வாவ், கடவுளின் சொந்த ஆற்றல். ஆமாம், கடவுள் மனிதனை படைத்ததோடு ஒட்டும் தன் வேலையை நிறுத்திக் கொள்ளவில்லை. அவனுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்கிறார். கிழக்கே ஏதேனில் ஒரு தோட்டத்தை அமைத்து தான் உருவாக்கிய மனிதனை அங்கே பத்திரமாக வைக்கிறார். அந்த தோட்டம் எப்படிப்பட்டது? பார்ப்பதற்கு மிகவும் அழகான, உண்பதற்கு சுவையான கனிகளை தரும் எல்லா வகை மரங்களையும் அங்கே முளைக்க செய்கிறார். மனிதனுக்கு தேவையான அனைத்தும் அங்கே குறையின்றி இருந்தது. ஆனால் அந்த தோட்டத்தின் நடுவில் மிக முக்கியமான 2 மரங்களை கடவுள் வைக்கிறார். ஒன்று வாழ்வு மரம், மற்றொன்று நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரம். ஒரு நிமிடம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. கடவுள் மனிதனுக்கு எல்லாமே கொடுத்தார், சரி. ஆனா ஏன் அந்த 2 மரங்களை மட்டும், அதுவும் குறிப்பா அந்த நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தை தோட்டத்தின் நடுவுல வைக்கணும்? மனிதன் பாவம் செய்வான் என்று தெரிந்தே அவனுக்கு ஒரு வலைய விரிப்பது போல இது இல்லையா? அந்த மரத்தை எங்கேயாவது மூளையில வச்சிருக்கலாம், அல்லது படைக்காமலே இருந்திருக்கலாமே. இது ரொம்ப ஆழமான கேள்வி. நிறைய பேர் இதை கேட்பார்கள். ஆனால் இங்கே கடவுள் மனிதனுக்கு எந்த வலையையும் விரிக்கவில்லை. மாறாக மனிதனுக்கு எல்லையற்ற சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் ஒரு எல்லையையும், அதாவது ஒரு எல்லையை வைக்கிறார். நீங்களே யோசித்து பாருங்கள், சுதந்திரம் என்பது எப்போது உண்மையான சுதந்திரமாக இருக்கும்? நாம சுயமாக முடிவெடுக்கும் போதுதான். சரியாக சொன்னீர்கள். நாம் தேர்வு செய்வதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் இருக்கும்போது மட்டும்தான் அது சாத்தியம். ஒரு எந்திரத்தை உருவாக்கி என்னை நேசி என்று கட்டளையிட்டால் அது நேசிக்கும். ஆனால் அதில் உண்மையான அன்பு இல்லை. மனிதன் கடவுளை தன் சொந்த விருப்பத்தால் நேசிக்க வேண்டும் என்பதற்காகவே கீழ்ப்படியாமை என்ற ஒரு வாய்ப்பும் அங்கே வழங்கப்படுகிறது. அந்த மரம் மனிதனின் சுதந்திரத்தை மதிக்கும் அதே வேளையில் அவன் தன் படைப்பாளரான கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டுமென்ற தேவையையும் எல்லையையும் உணர்த்துகிறது. அப்போ அந்த மரம் ஒரு தடை இல்ல, அது அன்பின் தேர்வுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்றீங்க. ரொம்ப தெளிவான விளக்கம். அத்தனை சுதந்திரமும் சந்தோஷமும் இருந்த அந்த தோட்டத்தில் இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. வாசகத்தின் 3 அதிகாரத்தில் ஒரு புதிய கதாபாத்திரம் உள்ளே வருகிறது. ஆமாம், பாம்பு. அதுதான், கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலேயே பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று வாசகம் மிக தெளிவாக கூறுகிறது. அது நேராக பெண்ணிடம் சென்று ஒரு கேள்வியை கேட்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. பாம்பு நேரடியாக வந்து கடவுளை எதிர்க்கவில்லை. அது ஒரு பெரிய போர்வாளை எடுத்துக்கொண்டு வரவில்லை. கடவுள் கெட்டவர் என்றோ அவர் உங்களுக்கு எதிரி என்றோ அது கோபமாக சொல்லவில்லை. ஆமா, அது ரொம்ப சாதுவா பேசுற மாதிரி தான் தெரியுது. அதுதான் தந்திரம். மிகவும் தந்திரமாக, அமைதியாக,
கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்கிறது. இது ஒரு சாதாரண கேள்வி போல தெரிந்தாலும் அதனுள் ஒரு பெரிய விஷம் கலந்திருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் கேஸ் லைட்டிங் என்று சொல்வார்கள் இல்லையா? அழகியோட தந்திரம் எப்பவுமே அதுதான். அது உங்ககிட்ட வந்து, வா நாம கடவுளுக்கு எதிரா பாவம் செய்யலாம், அழிந்து போகலான்னு வெளிப்படையா கூப்பிடாது. அப்படி கூப்பிட்டா யாரும் போக மாட்டாங்க. அதுவும் உண்மைதான். மாறாக அது சந்தேகத்தை விதைக்குது. ஒருவருடைய யதார்த்தத்தையே சந்தேகிக்க வைப்பது. கடவுளின் நற்குணத்தின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது. அட ஆமா. இத கேட்கும்போது இன்னைக்கு இணையத்துல நடக்கிற மோசடிகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு போலியான செய்தி வரும், பார்க்க அப்படியே வங்கியிலிருந்து வந்த மாதிரி 99% உண்மையா இருக்கும். ஆனா அந்த 1% ஒரு சின்ன லிங்க்ல பொய்ய வச்சு நம்ம அக்கௌண்டே காலி பண்ணிடுவாங்க. அதே தந்திரத்தை தான் இந்த பாம்பு இங்க பயன்படுத்துது. கடவுள் உண்மையிலே அப்படி சொன்னாரா அப்படின்னு கேட்டு அந்த பெண்ணோட மனசுல ஒரு சின்ன பொரிய பத்த வைக்குது. மிக சரியான உதாரணம். 100க்கு 100 உண்மை. இந்த தந்திரத்தை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள திருவிவிலியத்தின் மூல மொழியான எபிரேய மொழியில் உள்ள ஒரு அழகான வார்த்தை விளையாட்டை நாம் கவனிக்க வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். முந்தைய அதிகாரத்தின், அதாவது 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் மனிதர்கள் ஆடையின்றி நிர்வாணமாக இருந்தார்கள், ஆனால் வெட்கப்படவில்லை என்று இருக்கும். இந்த நிர்வாணம் அல்லது அப்பாவித்தனம் என்பதை குறிக்க எபிரேய மொழியில் அருமிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அருமிம். ஆம், அருமிம். அடுத்ததாக 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே பாம்பு சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று வருகிறதல்லவா? அந்த சூழ்ச்சி என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் அரும் என்று பெயர். வாவ்! அருமிம் மற்றும் அரும் இரண்டுமே கேட்க ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? மனிதனின் அந்த அருமிம், அதாவது எந்த கள்ளகபடமும் இல்லாத அப்பாவித்தனமான பலவீனத்தை பாம்பின் அரும் என்ற தந்திரம் எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது என்பதை அந்த வார்த்தைகள் அழகாக சுட்டிக்காட்டுகின்றன. மனிதர்கள் திறந்த மனதோடு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். பாம்பு அந்த திறந்த மனதுக்குள் தன் நஞ்சை மிக தந்திரமாக பாய்ச்சுகிறது. இது ரொம்பவும் நுட்பமான ஒரு பார்வை. அந்த அப்பாவித்தனத்தை பாம்பு தனக்கு சாதகமாக்கிக்குச்சு. பாம்பு கேட்ட அந்த தந்திரமான கேள்விக்கு அந்த பெண் பதிலளிக்கிறா. தோட்டத்திலுள்ள மற்ற மரங்களின் பழங்களை உண்ணலாம் என்று சொல்லும் அவள் அந்த நடுவில் உள்ள மரத்தை பற்றி கூறும்போது ஒரு சிறிய விஷயத்தை சேர்த்துக் கொள்கிறாள். கடவுள் அந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று மட்டும்தான் சொன்னார். ஆனால் இந்த பெண் அதை தொடவும் கூடாது, மீறினால் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்று கூறுகிறாள். கடவுள் சொல்லாத ஒரு கடுமையான விதியை அவளாகவே சேர்த்து சொல்றாங்க. இது ஏன்? கடவுள் மேல அவங்களுக்கே ஒரு பயம் வந்துருச்சா? அதுதான் பாம்புக்கு தேவையான இடம். எப்போது ஒரு மனிதன் கடவுளின் வார்த்தையை தனக்கு தகுந்தாற்போல் கூட்டியோ குறைத்தோ சொல்கிறானோ, அங்கே அவனுடைய விசுவாசம் ஆட்டம் காணத் தொடங்குகிறது. பெண் எப்போது கடவுளின் வார்த்தையை திரித்து கூறினாலோ அப்போதே பாம்பு தன் அடுத்த அடியை தைரியமாக எடுத்து வைக்கிறது. அது அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்கிறது. நீங்கள் சாகவே மாட்டீர்கள். கடவுளோட வார்த்தைக்கு நேர் எதிரா. ஆமாம், கடவுளின் நோக்கத்தை அது எப்படி திரித்து கூறுகிறது பாருங்கள். நீங்கள் அந்த பழத்தை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள், அதை தடுக்கவே கடவுள் இப்படிச் சொன்னார் என்று சொல்கிறது. அதாவது கடவுள் மீது ஒரு பொறாமை குணத்தை சுமத்துகிறது. கடவுள் உங்களிடமிருந்து ஏதோ ஒரு நல்லதை மறைக்கிறார், அவர் உங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை தர விரும்பவில்லை என்ற எண்ணத்தை பெண்ணின் மனதில் மிக ஆழமாக பதிய வைக்கிறது. இந்த இடத்துல பெண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணம் அவளுக்குள் விதைக்கப்பட்டவுடன் அவளுடைய புலன்களில் ஒரு பெரும் போராட்டம் நடக்கிறது. வாசகம் அதை அழகாக விவரிக்கிறது. அவள் அந்த மரத்தை பார்க்கிறாள். அதுவரை சாதாரண மரமாக தெரிந்த அது இப்போது உண்பதற்கு சுவையானதாக, கண்களுக்கு கவர்வதாக மற்றும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாக அவளுக்கு தெரிகிறது. இது மனிதனின் அடிப்படையான பலவீனங்களை தொடுகிறது. கண்டிப்பா. இதுதான் பாவத்தின் நிரந்தரமான உளவியல். பாவம் எப்பவுமே அருவருப்பான முகத்தோட வராது. அது கண்களுக்கு கவர்ச்சியாக உடனடியா லாபம் தர்றதா, நம்மை உயர்த்துவதா தான் தோணும். நேயர்களாகிய உங்களுக்கு இத பொருத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையில எது கண்களுக்கு கவர்ச்சியாக தெரிந்து கடவுளின் வார்த்தையை மீற உங்களை தூண்டுது? உங்க குடும்பத்தை விட, உங்க நேர்மையை விட எந்த பழம் உங்களுக்கு பெரிதா தெரியுது? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திட்டு பார்க்கணும். உடலின் ஆசை, கண்களின் ஆசை மற்றும் பெருமை, இது வெறும் ஆப்பிள் பறிக்கிற விஷயம் இல்ல. அவளுக்கு கடவுளை விட அந்த பழம் பெரிதாக தெரிகிறது.
அவங்க உடனே அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடனே இருந்த தன் கணவனுக்கும் கொடுக்கறாள். அவனும் எந்த கேள்வியும் கேட்காம அதை வாங்கி உண்கிறான். இந்த இடத்துல ஆதம் சும்மா அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு பாருங்க. அதுவும் ஒரு பெரிய தப்பு தான். சரி, எல்லாம் முடிஞ்சு விட்டது, பழத்தை சாப்பிட்டாச்சு. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம், அவங்க கடவுள் மாதிரி ஆக போறோம்னு நினைச்சா அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க. ஆனா நிஜத்துல என்ன நடக்குது? அவங்களுக்கு ஏதாச்சும் புதிய சக்தி கிடைச்சதா? இல்லை, அவர்கள் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை. ஆனால் பாம்பு சொன்னதன் ஒரு பகுதி மட்டும் நடந்தது. ஆம், அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் கடவுளைப் போல மாறவில்லை. அவர்களுக்கு எந்த சக்தியும் கிடைக்கவில்லை. மாறாக தங்கள் சொந்த நிலையை, தங்களின் ஆடையற்ற நிலையை, அந்த நிர்வாணத்தை அவர்கள் முதல் முறையாக உணர்ந்தார்கள். அது எப்படி? அது வரைக்கும் அவங்களுக்கு தாங்கள் ஆடை இல்லாம இருக்கிறோம் என்பது தெரியாதா? தெரியாது. ஏனென்றால் அதுவரை கடவுளின் மகிமையே, அவருடைய பிரசன்னமே அவர்களுக்கு ஆடையாக, ஒரு கவசமாக இருந்தது. இப்போது அவர்கள் பாவம் செய்தவுடன் அந்த மகிமை அவர்களை விட்டு விலகியது. அந்த மகிமை விலகியவுடன் தாங்கள் எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதை உணர்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு பெரிய வெட்கமும் குற்றமுணர்ச்சியும் பயமும் வந்துவிட்டது. கடவுளைப் போல் ஆவோம் என்று நினைத்து இருந்த அந்த புனித நிலையையும் இழந்து நின்றார்கள். அந்த வெட்கத்தை மறைக்க அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் இதில் ரொம்பவும் கவலையான ஒரு விஷயம். ஒருவேளை அவர்கள் கடவுளிடம் ஓடிச் சென்று, நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டிருந்தால் வரலாறு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு தாங்களே ஆடைகளை உருவாக்கி தங்களை மறைத்துக் கொள்ள முயற்சி செய்தார்கள். மனிதன் தன் சொந்த முயற்சியால் தன் பாவத்தை மறைக்க நினைத்த முதல் தருணம் இதுதான். இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் இணைத்து பார்த்தால், இந்த வாசகம் ஏதோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு பழைய நிகழ்வு மட்டுமல்ல. இது இன்றும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில், உங்கள் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு நிஜம். நவீன சவால்களோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். அன்று ஏதேன் தோட்டத்தில் வந்த பாம்பு இன்று வேறு வடிவங்களில் நம்மை சுற்றி வருகிறது. அது நவீன கால ஊடகங்களாக இருக்கலாம், தவறான தகவல்களாக இருக்கலாம், அல்லது நமக்குள் இருக்கும் பேராசையாக இருக்கலாம். இது கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இந்த பாம்பு ஏதோ அந்த காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கும் வேற வேற ரூபத்துல நம்ம சுத்தி வந்துட்டு தான் இருக்கு, இல்லையா? இன்னைக்கு நம்ம செல்போன்ல வர்ற சில அறிவிப்புகளும் விளம்பரங்களும் கூட அந்த பாம்பு மாதிரி தான். உனக்கு இது கிடைக்கலையா, நீ சந்தோஷமா இல்லையா, இதை வாங்கினா நீ இன்னும் அழகா ஆயிடுவ, பெரிய ஆளாயிடுவ அப்படின்னு நம்ம கிட்ட இல்லாத ஒன்ன காட்டி நம்மள ஏங்க வைக்குது. அதுதான் பாம்பின் தந்திரம். இன்று சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். ஒரு போலியான வாழ்க்கையை, ஆடம்பரமான உலகத்தை நமக்கு காட்டி, இதை பெற்றால்தான் நீ கடவுளைப் போல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நம் கண்களை கட்டிவிடுகின்றன. நாமும் அந்த பெண்ணைப் போல எது உண்மையான மகிழ்ச்சி என்பதை மறந்துவிட்டு பகட்டான உலக காரியங்களின் பின்னால் ஓடுகிறோம். உண்மைதான். தவறான உறவுகள், ஊழல், அடுத்தவர்களை ஏமாற்றி முன்னேறுவது என எல்லாமே அந்த பழத்தைப் போல ஆரம்பத்துல கண்களுக்கு கவர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அதை அடைந்து பின்பும் ஒரு குற்ற உணர்ச்சியும் உள்ளே ஒரு பெரிய வெறுமையும் தான் மிஞ்சுகிறது. இங்கேதான் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். நம் வாழ்வில் தவறுகள் நடக்கும்போது, பாவத்தில் விழும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஆதாம் ஏவாளைப் போல ஏதோ சாக்கு போக்குகளையும் பொய்களையும் சொல்லி அத்தி இலைகளால் நம்மை நாமே மறைக்க முயற்சிக்கிறோமா? அல்லது நம் பலவீனங்களை ஒப்புக்கொண்டு கடவுளிடம் உண்மையாக சரணடைகிறோமா? உண்மையான கேள்வி. நாமும் பல நேரங்களில் அலுவலகத்திலோ வீட்டிலோ ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே அடுத்தவங்க மேல பழி போடுவோம். அவங்க தான் என்னைய பண்ண சொன்னாங்க, சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு எத்தனையோ அத்தி இலைகளை தைத்து நம்மளை நல்லவங்க மாதிரி காட்டிக்குவோம். ஆனா அந்த அத்தி இலைகள் வெயிலில் காய்ந்து சருகாகி போய்விடும். அது நிரந்தரமான பாதுகாப்பை தராது. மனிதன் தன் சொந்த முயற்சியால் தன் பாவத்தை மூடிக்கொள்ள எவ்வளவோ முயன்றாலும் அது தோற்றுப்போகும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம பாவம் எப்படி மறைக்கப்படும்? இங்கேதான் கடவுளின் அளவற்ற அன்பு வெளிப்படுகிறது. இந்த வாசகத்தில் நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் இதற்கு அடுத்த சில வசனங்களிலேயே ஒரு பிரம்மாண்டமான நற்செய்தி மறைந்திருக்கிறது. மனிதன் தனக்குத்தானே தைத்து கொண்ட அந்த அத்தி இலைகள் காய்ந்து போன பிறகு ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா? தொடக்க நூல் அதிகாரம் 3:21 பார்க்கிறோம். கடவுள் அவர்களுக்கு தோலினார உடைகளை செய்து உடுத்துகிறார். தோலினாலான உடைகளா? அப்படின்னா அந்த தோலுக்காக ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்க வேண்டுமே? சரியாக பிடித்தீர்கள்.
அதுதான் மனிதனின் பாவத்தை மறைக்கச் சிந்தப்பட்ட முதல் ரத்தம். மனிதனின் சொந்த முயற்சியான அத்தி இலைகளை கழற்றி எறிந்துவிட்டு ஒரு மாசற்ற விலங்கின் ரத்தத்தைச் சிந்தி அதிலிருந்து எடுக்கப்பட்ட தோலால் மனிதனின் வெட்கத்தை கடவுளே மூடுகிறார். இது யாரை குறிக்கிறது? நம்முடைய ஆண்டவரைத்தானே? ஆம், கல்வாரி மலையில் நம்முடைய பாவங்களை, நம்முடைய வெட்கத்தை நிரந்தரமாக மறைப்பதற்காக தன் சொந்த இரத்தத்தையே சிந்திய மாசற்ற ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவையே இது குறிக்கிறது. மனிதன் தன் அத்தி இலைகளால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது, கடவுளின் கிருபையால் மட்டுமே அது முடியும் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு மிக ஆழமாக உணர்த்துகிறது. சிலிர்ப்பூட்டும் ஒரு விளக்கம். நாம் கடவுளை விட்டு விலகி ஓடினாலும், அத்தி இலைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாலும், அவர் நம்மை தேடி வந்து தன் சொந்த குமாரனின் மூலமாக நமக்கு நிரந்தரமான பாதுகாப்பை, கவசத்தை தருகிறார். இதுதான் நாம் இந்த தவக்காலத்தில் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. அந்த அழைப்புக்கு நாம் முழுமையாக செவிமடுப்போம். ஆமா, ஏதேன் தோட்டத்துல இழந்த அந்த உறவை மீண்டும் நிலைநிறுத்த கடவுள் ஒரு நீண்ட திட்டத்தை வகுக்கிறார். அது பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு ஒரு செழிப்பான தோட்டத்துல நடந்த தோல்விக்கு நேர்மாறா ஒரு வறண்ட பாலைவனத்துல மீண்டும் தொடங்குது. ஆமா, இப்போ நாம இன்றைய நற்செய்தி வாசகமான மாத்யூ நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துக்குள்ள நுழைவோம். இது ஒரு முரண்பாட்டான ஆனா அழகான ஒப்பீடு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏதேன் தோட்டம் என்ற பாதுகாப்பான வளங்கள் நிறைந்த இடத்துல சோதனை வந்தது. எல்லாமே இருந்தும் அவங்க விழுந்தாங்க. முதல் 4 வசனங்களை நாம் உற்று நோக்கினால், திருமுழுக்கு பெற்றவுடனே தூய ஆவியால் இயேசு பாலைவனம் பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கு 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பு இருக்கிறார். மனித இயல்பின்படி அவர் மிகுந்த பசியாயிருக்கும் அந்த தருணத்துல அலகை வந்து, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கற்றளையிடும் என்று சோதிக்கிறது. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நாம ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு. மூலமொழியில சோதனை என்ற சொல்லுக்கு பேராசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பெய்ராசோ. ஆமா, பேராசோ. இதற்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்னு, புடம் போடுதல் அல்லது ஒருவருடைய தகுதியை உயர்த்துவதற்காக பரிசோதித்தல். மற்றொன்று, வீழ்த்துவதற்காக சோதித்தல் அல்லது ஒரு பொறி வைத்து அழித்தல். ஓ, ரெண்டுமே முற்றிலும் எதிரான அர்த்தங்களாச்சே. சரியா சொன்னீங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு நடக்குது. தூய ஆவியானவர் இயேசுவை பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அது அவரை புடம் போடுவதற்காக. ஆனால் சாத்தானோ அதே பெரத்சோவை அவரை வீழ்த்துவதற்கான ஒரு பொறியாக பயன்படுத்துகிறது. ஒரு நிமிஷம், இங்கே எனக்கு ஒரு ஆழமான சந்தேகம் வருது. நாம பல நேரங்கள்ல குழம்பிக் கொள்வதும் இதுலதான். கடவுள் நம்மை புடம் போடுவதற்காக அனுமதிக்கிற அந்த சோதனைக்கும், சாத்தான் நம்மை வீழ்த்துவதற்காக வைக்கிற பொறிக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம நடைமுறையில எப்படி கண்டுபிடிப்பது? மிக அருமையான கேள்வி. இறையியல் அறிஞர்கள் இதற்கு தெளிவான ஒரு அளவுகோலை தராங்க. நோக்கம்தான் அந்த வித்தியாசத்தை தீர்மானிக்கிறது. கடவுள் நம்முடைய குணாதிசயங்களை, நம்முடைய ஆன்மீக தன்மையை மேம்படுத்த அனுமதிக்கிறார். அது ஒரு சிற்பி கல்லை செதுக்குவது போல. ஆனா சாத்தான் நம்ம பலவீனத்தை குறிவைக்கிறான் இல்லையா? ஆமா, சாத்தான் நம்முடைய மிக சாதாரணமான உடனடி தேவைகளை, இங்கே இயேசுவின் பசியை குறிகாட்டுகிறான். அதாவது நமது பலவீனமான நேரத்தை, நாம் மிகவும் சோர்வாக இருக்கும் தருணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். கல்லை அப்பமாக்க சொல்வது வெறும் பசியை போக்குவதற்கான யோசனை அல்ல. பின்ன அது என்ன? அது கடவுளின் திட்டத்தை தவிர்த்துவிட்டு தன் சொந்த அதிகாரத்தை பயன்படுத்த தூண்டும் ஒரு தந்திரம். ஆஹா, அப்படியென்றால் பசியால் வாடும் ஒருவரிடம் சாப்பாடு பற்றி பேசுவது எவ்வளவு தந்திரமான வலை! உன் தேவைகளை நீயே தீர்த்துக்கொள், அதற்கான சக்தி உன்கிட்ட இருக்கு, எதற்காக கடவுளை சார்ந்து இருக்கணும் என்ற தூண்டுதல் அது. ஆனால் இயேசுவின் பதில் வரலாற்று ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் எந்த புதிய தத்துவத்தையும் சொல்லவில்லை. மாறாக பழைய ஏற்பாட்டின் இணைச்சட்டம் நூலிலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஆமாம், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்கிறார். இந்த குறிப்பிட்ட வசனத்தை அவர் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இங்கேதான் வரலாற்று பின்னணி நமக்கு உதவுது. இயேசு மேற்கோள் காட்டுவது இணைச்சட்டம் 8.3. இந்த வசனம் எப்போது எழுதப்பட்டது தெரியுமா? இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல 40 ஆண்டுகள் பயணம் செய்தபோது, அவங்க பசியால் வாடி கடவுளின் பாதுகாப்பை சந்தேகித்த நேரத்துல கடவுள் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்த பின்னணியிலே எழுதப்பட்டது. ஓ, அந்த இணைப்பு ரொம்ப ஆழமானது. ஆமா,
உங்களுக்கு பசி வந்தபோது வெறும் உணவு மட்டும் உங்களை காப்பாற்றவில்லை, நான் சொன்ன வார்த்தையும் தான் உங்களை காப்பாற்றியது என்று கடவுள் அவர்களுக்கு உணர்த்தியதை இயேசு இங்கே சாத்தானுக்கு நினைவூட்டுகிறார். இதை புரிந்து கொள்வது உங்களைப் போன்ற நவீன கால மனிதர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இன்று நாம உடனடி மனநிறைவு அல்லது உடனடி இன்பம் தேடும் ஒரு வேகமான உலகத்தில் வாழ்றோம். எல்லாமே ஒரு கிளிக்கில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். உண்மைதான். உங்க வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்க. பணப்பற்றாக்குறை, தனிமை அல்லது அங்கீகாரத்திற்கான பசி வரும்போது அதை உடனடியாக தீர்த்து கொள்ள நாம என்ன செய்யறோம்? குறுக்கு வழிகளை தேடுகிறோம் அல்லவா? இதுதான் நவீன காலத்துல கற்களை அப்பமாக்குதல். ரொம்ப சரியான ஒப்பீடு. நமது தற்காலிக பசியை தீர்த்து கொள்ள நிலையான ஆன்மீக மதிப்பீடுகளை நாம சமரசம் செய்து கொள்கிறோம். ஆனால் கடவுளின் வாசகம் மட்டுமே மனிதனின் உண்மையான அகப்பசியை போக்கும் என்பதை இந்த வரலாற்று சம்பவம் நமக்கு ஆணித்தரமாக நிறுவுகிறது. மிகச் சரியான விளக்கம். அந்த முதல் கட்டத்துல தோல்வியடைந்த அலகை அடுத்து மிகவும் நுட்பமான ஒரு தந்திரத்தை கையாளுகிறது. 5 முதல் 7 வரையிலான வசனங்கள்ல இதை காண்கிறோம். அலகை இயேசுவை எருசலேம் தேவாலயத்தின் மிக உயர்ந்த பகுதிக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. அங்கு நிறுத்தி கீழே குதியும் என்கிறது. இங்கே என்னை சிந்திக்க வைக்கும் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், சாத்தானும் திருவிவிலிய வரிகளை பயன்படுத்துகிறது. கடவுள் தம் தூதருக்கு கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் காப்பார்கள் என்று சங்கீதம் 91 மேற்கோள் காட்டுகிறது. இது விவிலிய விரிவுரையாளர்கள் சுட்டிக்காட்டும் மிக மிக ஆபத்தான ஒரு தந்திரம். சாத்தானுக்கு திருவிவிலியம் தெரியும். அது மட்டுமல்ல, அதை எப்படி தமக்கு சாதகமாக திரித்து கூற வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியும். திருவிவிலியத்தை அவனும் படிச்சு வச்சிருக்கான். ஆமா, சங்கீதம் 91 என்பது கடவுளை முழுமையாக நம்பி வாழும் ஒருவருக்கு கிடைக்கும் இயற்கையான பாதுகாப்பை பற்றி பாடுவது. ஆனா சாத்தான் அதை எப்படி திரிக்கிறான் பாருங்க. நீயாகவே ஆபத்தை தேடிக்கொள், கடவுள் உன்னை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும், அப்படி செய்தால்தான் அவர் கடவுள் என்று ஒரு போலியான சவாலை முன்வைக்கிறான். அப்படியானால் வெறுமனே திருவிவிலிய வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்திருப்பது மட்டும் போதாது, அதை சொல்லும் சூழலையும் அதோட உண்மையான நோக்கத்தையும் உணர்ந்திருக்க வேண்டும் என்கிறீர்கள், சரிதானே? 100க்கு 100 சரி. அதனாலதான் இயேசு சாத்தானின் அந்த பகுதி உண்மையை முழுமையான உண்மையைக் கொண்டு முறியடிக்கிறார். மீண்டும் அவர் இணைச்சட்டம் 100லிருந்தே பதிலளிக்கிறார். அதிகாரம் 6 வசனம் 16, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்கிறார். இதோட பின்னணியும் அந்த பாலைவன பயணத்தோடு தொடர்புடையதுதானே? ஆமா, இந்த வசனத்தின் பின்னணியும் மிக ஆழமானது. இஸ்ரேல் மக்கள் மாசாவில் தாகத்தால் தவித்தபோது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று கடவுளையே சந்தேகப்பட்டு சோதித்தார்கள். அந்த வரலாற்று தவற்றை இயேசு இங்கே சுட்டிக்காட்டி முறியடிக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இது நீங்க உங்க அன்றாட வாழ்வோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான புள்ளி. நிச்சயமாக. நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கும் முடிவுகளை சற்று சிந்திட்டு பாருங்க. நாம் பல நேரங்களில் கடவுளோடு ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்கிறோம். நான் இந்த நேர்ச்சியை செய்கிறேன், நீங்க எனக்கு இந்த பதவி உயர்வையோ இந்த வாய்ப்பையோ தர வேண்டும் என்று பேரம் பேசுகிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாமே ஆபத்தை தேடிக்கொள்வது. சரியா சொன்னீங்க. எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் தவறான பொருளாதார முடிவுகளையோ உறவு சிக்கல்களையோ நாமே தன்னிச்சையாக எடுத்துவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும்போது கடவுள் ஏன் என்னை காப்பாற்றவில்லை என்று கோபப்படுகிறோம். இதுதான் கடவுளை சோதிக்கும் மனநிலை. நம்முடைய முட்டாள்தனமான முடிவுகளுக்கு கடவுளின் பாதுகாப்பை கேடையாக பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த வரலாற்று ஆய்வு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஆமா, கடவுளை சோதிப்பது என்பது விசுவாசம் அல்ல, அது நம்முடைய அகம்பாவம் என்ற புரிதல் மிகச் சிறப்பானது. சரி, அடுத்ததாக 8 முதல் 11 வரையிலான வசனங்களுக்கு வருவோம். அலகை இப்போது தன் கடைசி மற்றும் மிகப்பெரிய ஆயுதத்தை எடுக்கிறது. இயேசுவை மிக உயர்ந்த மலைக்கு கொண்டு செல்கிறது. ஆமாம், உயர்ந்த மலை. அங்கிருந்து உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் ஒரு நொடியில் அவருக்கு காட்டி, நெஞ்சாரக்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவற்றை உமக்கு தருவேன் என்கிறது. இதை நாம் ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், இறையியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பகுதியை மிகவும் நுட்பமாக ஆராய்கிறார்கள் என்பது புரியும். அக்காலத்தில் ரோம பேரரசு முழு உலகத்தையும் ஆளுமை செய்து கொண்டிருந்தது. யூத மக்களோட எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருந்தது இல்லையா? ஆமா, யூத மக்கள் தங்களை அந்த ரோமர்களிடமிருந்து காப்பாற்ற ஒரு மாபெரும் அரசியல் தலைவராகவும் போர் வீரராகவும் ஒரு மெசியா வருவார் என்றே எதிர்பார்த்தார்கள். இப்போ சாத்தான் இயேசுவிட என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்?
உன் மக்களின் எதிர்பார்ப்பை நான் எளிதாக நிறைவேற்றித் தருகிறேன். நீ சிலுவையை சுமக்க வேண்டாம், மக்கள் உன்னை நிராகரிப்பார்கள் என்ற துன்பத்தை நீ ஏற்க வேண்டாம். இலக்கை எளிதாக அடைந்து விடலாம், எனக்கு ஒரு சிறிய வணக்கம் மட்டும் செலுத்து என்பதுதான் அந்த தந்திரம். இது உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. அப்படியென்றால் சாத்தான் இயேசுவின் நோக்கத்தை திசை திருப்ப முயற்சிக்கவில்லை. மாறாக அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழியை தடம் மாற்ற முயற்சிக்கிறான். குறுக்கு வழியில் வழிகளே இல்லாமல் லட்சியத்தை அடையலாம் என்ற சமரசத்தை முன்வைக்கிறான். அப்படித்தானே? மிக சரியாக பிடித்து விட்டீர்கள். அதுதான் அதிகாரம் மற்றும் சமரசம். எந்த ஒரு வழியும் இல்லாமல் அறநெறிகளை சற்றே வளைத்துவிட்டால் நினைத்ததை அடைந்து விடலாம் என்ற மாயை. ஆனால் இயேசு மிகவும் தீர்க்கமாக, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மீண்டும் அதே இணைச்சட்டம் நூலிலிருந்து மேற்கோள் காட்டி பதிலடி கொடுக்கிறார். இன்றைய உலகில் வாழும் உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. உங்கள் பணியிடங்களில், உங்கள் தொழிலில், ஏன் உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் கூட இப்படிப்பட்ட மலை உச்சிக்கு நீங்கள் அழைத்துச் செல்லப்படலாம். உங்கள் கொள்கைகளை சற்றே தளர்த்திக் கொண்டால், ஒரு சிறு பொய்யை சொன்னால் அல்லது நியாயமற்ற ஒரு சமரசம் செய்து கொண்டால் உங்களுக்கு எளிதாக பதவி உயர்வு கிடைத்துவிடும், அதிகாரம் உங்கள் கையில் வந்துவிடும் என்று தூண்டப்படலாம். ஆம், அதுதான் நவீன சாத்தானின் குரல். லட்சியம் எவ்வளவு புனிதமானதாக இருந்தாலும் அதை அடைவதற்கான வழியும் புனிதமானதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இங்கே ஆணித்தரமாக நிலைநிறுத்துகிறார். குறுக்கு வழியில் கிடைக்கும் அந்த உலக அரசுகளின் மேன்மை ஒருபோதும் நிலைக்காது. தற்காலிக லாபத்திற்காக நம் நேர்மையை வெறுப்பது எவ்வளவு பெரிய வரலாற்றுப் பிழை என்பதை இது காட்டுது. சமரசமில்லாத அந்த உறுதிப்பாட்டிற்குப் பிறகு நற்செய்தி பகுதியின் முடிவு எவ்வளவு அழகாக விரிகிறது பாருங்க. இயேசு உறுதியாக நின்றவுடன் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அந்த பாலைவனத்தின் கொடூரமான தனிமையில் நின்றவருக்கு வானகத்திலிருந்து பணிவிடை கிடைக்கிறது. இது ஒரு அற்புதமான நிறைவு. இறையியல் கட்டுரைகள் இதை பற்றி சொல்லும்போது, சோதனைகளை எதிர்கொண்டு நிற்பவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதற்கான அடையாளமே இந்த வானதூதர்களின் வருகை என்று குறிப்பிடுகின்றன. நம் வாழ்வில் பாலைவன அனுபவங்கள் வரலாம், பசியும் தனிமையும் வாட்டலாம், சாத்தான் கவர்ச்சியான மிகவும் நியாயமானதாக தோன்றும் வாக்குறுதிகளோடு வரலாம். ஆனால் கடவுளின் வாசகம் என்ற ஆயுதத்தை அதன் உண்மையான பொருளில் புரிந்து கொண்டு கையில் எடுத்தால் நாம் வெற்றி பெற முடியும். நீங்க சொன்னதோட நான் இன்னொரு முக்கியமான பரந்த வரலாற்று பார்வையையும் இங்கே பதிவு செய்ய விரும்புறேன். நாம் இதுவரை விவாதிக்காத ஒரு கோணம் இது. நீங்க இந்த வசனங்களை முழுமையா பார்த்தா ஒரு மாபெரும் வரலாற்று சுழற்சியை புரிந்து கொள்ள முடியும். வரலாற்று சுழற்சியா? ஆமாம். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் இருந்தார்கள். இயேசு 40 நாட்கள் இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் பசியின் போது கடவுளின் ஏற்பாட்டை சந்தேகித்தார்கள். இயேசு உணவுக்காக இறைவனை சந்தேகிக்க மறுக்கிறார். ஓ ஆமாம். இஸ்ரேல் மக்கள் மாசாவில் கடவுளை சோதித்தார்கள். இயேசு கடவுளை சோதிக்க மறுக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கன்றுக்குட்டியை செய்து பிற தெய்வங்களை வணங்கினார்கள். இயேசு சாத்தானை வணங்க மறுத்து கடவுள் ஒருவருக்கே பணி செய்கிறார். அதாவது எந்தெந்த இடங்களில் பழைய இஸ்ரேல் சமூகம் தோற்றுப்போனதோ அதே 3 சோதனைகளை எதிர்கொண்டு இயேசு முழுமையான வெற்றியை பதிவு செய்கிறார். இது சிலிர்க்க வைக்கிற ஒரு சிந்தனை. அப்படியென்றால் இயேசு வரலாற்றை திருத்தி எழுதுகிறார். சரியாக சொன்னீர்கள். இப்போ உங்களை பார்த்து நாங்க கேட்கும் கேள்வி இதுதான். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் வெறுமனே இன்றைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, அவை மனித குலம் பல நூற்றாண்டுகளாக தோற்றுப்போன அதே வரலாற்று சுழற்சியின் ஒரு பகுதிதான். உங்கள் வாழ்வின் பாலைவனம் எது? நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் தருணங்களில் சாத்தானின் பொய்களை வீழ்த்த இயேசுவைப் போல கடவுளின் வாசகம் என்னும் ஆயுதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் சோதனைகளை தாண்டி வானதூதர்களின் பணிவிடை உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை மறக்காதீர்கள். இந்த 3 சோதனைகளையும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் தனது எழுத்துக்கள்ல மிக ஆழமா விளக்குறார். ஆமா. அவர் என்ன சொல்றார்னா, அலகை நேரடியாக தீமைக்கு அழைப்பதில்லை, மாறாக போலியான நன்மைக்கு அழைக்கிறதுன்னு சொல்றார். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பெனடிக்ட் அவர்கள் சொல்றது இதுதான். அலகை கடவுளை விட்டுவிடுன்னு சொல்லாது, மாறாக உன் பொருளாதார தேவையை கவனி, சமூகத்துல பெரிய ஆளாவா, உலக அதிகாரத்தை கையிலேடுன்னு நம்ப வைக்கும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய நன்மைகள்னு காட்டும். ஆமா. இதற்காக கொஞ்சம் கடவுளை ஓரங்கட்டினா என்ன தப்புன்னு கேட்கும். இதன் மூலம் என்ன நடக்குது? கடவுள் நம் வாழ்விலை 2ஆம் பட்சமாக மாறிடுறார். அவர் நமது தேவைகளை தீர்க்கும் வெறும் ஒரு கருவியா குறைக்கப்படுறார்.
முடிவில் எந்த சத்தமும் இல்லாம அவர் நம் வாழ்விலிருந்து மறைந்து விடுவார். சோதனையோட உண்மையான நோக்கமே இதுதான், கடவுளை நம் வாழ்விலிருந்து ஓரங்கட்டுவது. ஆனா இயேசு கிறிஸ்து தன் சுய விருப்பத்தை அல்ல, கடவுளின் வார்த்தையே உறுதியாக பற்றிக்கொண்டு இந்த சோதனைகளை முறியடிச்சார். இது எனக்கு இன்னொரு சிந்தனையையும் தருது. இயேசு இந்த சோதனைகளை எதிர்கொண்டது தமக்காக அல்ல, நமக்காகவே. இந்த இரண்டு வேறுபட்ட அணுகுமுறைகளை தூய பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்துல ரொம்ப அழகா ஒப்பிடுறார். ஆமா, உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரத்துல பவுல் இரு மனிதர்களை கொண்டு மனித குலத்தின் வரலாற்றையே சுருக்கிடுறார். ஒரு மனிதன் ஆதாம், இன்னொருவர் இயேசு கிறிஸ்து. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நான் செய்யாத ஒரு தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் ஏன் பலிக்கடா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். சரி, நாம பவுலோட வாதத்துக்குள்ள நேரா போயிடலாம். 12வது வசனத்துல பவுல் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. ஒரே ஒரு மனிதர் வழியாக பாவம் எப்படி இந்த உலகத்துல நுழைஞ்சது, அந்த பாவத்தின் வழியா சாவு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத அவர் மிக தெளிவா விளக்குறாரு. ஆமா, இது நாம புரிஞ்சுக்கணும்னா ஆதாம் அப்படிங்கிற அந்த முதல் மனிதனோட கீழ்ப்படியாமைய நாம பார்க்கணும். அவரோட கீழ்ப்படியாமையில தான் பாவம் இந்த உலகத்துக்குள்ள ஒரு கொடிய வைரஸ் மாதிரி நுழைஞ்சது. சரியா சொன்னீங்க. பாவம் வந்த உடனே அதோட நிழலாவே சாவும் உள்ள வந்துருச்சு. இத கேட்கும்போது ஒரு விஷயம் தோணுது. மனித குலம் அப்படிங்கிற அந்த மாபெரும் மரத்தோட வேர்லயே நஞ்சு கலக்கப்பட்டது போல இருக்கு. அதனால என்னாச்சு? எல்லா மனிதர்களும் பாவம் செஞ்சாங்க. அதனால எல்லா மனிதரையும் சாவு எப்படி கவ்விக்குச்சுன்னு பவுல் சொல்றாரு. இது ஏதோ ஒரு தனி நபருக்கு நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, ஒட்டுமொத்த மனித குலத்தோட வீழ்ச்சி. ஆமா, ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. இத கேட்கும்போது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு தோன்றும் முதல் கேள்வி என்னவா இருக்கும்? ஆதாம் எப்பவோ ஏதோ ஒரு காலத்துல செஞ்ச தப்புக்கு நான் ஏன் இப்போ தண்டனை அனுபவிக்கணும்? அவரு செஞ்சதுக்காக என் மேல இப்படி சாவு வரலாம்? இது கொஞ்சம் அநியாயமா படலையா? கண்டிப்பா. இன்னைக்கு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. இதுக்கான பதிலத்தான் பவுல் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள்ல ரொம்ப நுட்பமா விளக்குறாரு. அவர் சொல்றாரு, திருச்சட்டம் தரப்படுவதற்கு முன்பே உலகில் பாவம் இருந்தது. ஆனா சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. இத நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதாவது மோசே வழியா கடவுளோட சட்டம் வர்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் தப்புகளே செய்யலையா? செஞ்சாங்களே, கண்டிப்பா செஞ்சாங்க. ஆமா, ஆமா, இத செய்யாதே அப்படின்னு ஒரு எழுதப்பட்ட சட்டம் இல்லாததால அத ஒரு சட்ட மீறலா கணக்குல எடுத்துக்க முடியல. இத நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறீங்க. அந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் போட இது வரைக்கும் வைக்கலன்னு வைங்க. ம் நீங்க ரொம்ப வேகமா ஆபத்தான முறையில வண்டி ஓட்டிட்டு போறீங்க. அது தப்புதான், அதனால விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் பாவம். ஆனா ஒரு போலீஸ்காரர் உங்களை நிப்பாட்டி நீங்க வேக வரம்பை மீறிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஃபைன் போட முடியாது. ஏன்னா அங்க சட்டமே இன்னும் வரல. ஓ, இது ரொம்ப அருமையான விளக்கம். சட்டம் வர்றதுக்கு முன்னாடியும் விபத்துகள் நடந்துச்சு, உயிரிழப்புகள் இருந்துச்சு. ஆனா அத சட்டப்படி குற்றம்னு சொல்ல முடியல. அப்படிதானே? அதேதான். அதனாலதான் 14வது வசனத்துல பவுல் சொல்றாரு, ஆதாம் முதல் மோசே வரை வாழ்ந்தவங்க ஆதாம போல கடவுளோட கட்டளையை நேரடியாக மீறி பாவம் செய்யல. ஏன்னா அவங்களுக்கு மோசே மாதிரி சட்டம் கொடுக்கப்படல. இருந்தாலும் சாவு அவங்க மீதும் ஆக்கி செஞ்சது. ஏன்னா ஆதாமிடமிருந்து வந்த அந்த பாவ இயல்பு மனிதர்களோட மரபணுவிலே கலந்துடுச்சு. சட்டம் இருக்கோ இல்லையோ, அந்த பாவத்தோட விளைவான சாவு ஒரு கொடூரமான மன்னனை போல மனித குலத்தின் மேல அதிகாரம் செலுத்துச்சு. இத நாம இன்னைக்கு இருக்கிற நம்ம குடும்ப சூழ்நிலைகளோட ஒப்பிட்டு பார்த்தா அதோட வலி இன்னும் நல்லா புரியும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சமூகத்துல சில குடும்பங்கள்ல தலைமுறை தலைமுறையா தொடரும் காயங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, ஜெனரேஷனல் ட்ராமா. ஒரு தாத்தாவோ அல்லது அப்பாவோ எடுக்கிற ஒரு தவறான முடிவு, உதாரணமா ஒரு குடிப்பழக்கம் அல்லது ஒரு தவறான பொருளாதார முடிவு, ஒரு பெரிய கடன் பிரச்சனை, அது அந்த ஒருத்தரை மட்டும் பாதிக்கிறது இல்ல. உறுதியா அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையோ வறுமையோ கடத்தி விட்டுடுது. நாம எந்த தப்புமே செய்யலனாலும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவறோட சுமைய நாம சுமந்துகிட்டு இருப்போம். எங்க அப்பா செஞ்ச கடனுக்காக நான் ஏன் இப்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நிறைய பேர் அழுறத நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் மனித வாழ்வோட யதார்த்தம். ஆதாமோட பாவமும் அப்படிதான் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதிச்சுது. இதனாலதான் எல்லாமே முடிஞ்சது, மனித குலத்துக்கு இனி எந்த மீட்புமே இல்லைன்னு தோணும்.
ஆனா அந்த இருட்டான நேரத்துல தான் பவுல் ஒரு சின்ன வெளிச்சத்தை பாய்ச்சுறாரு. இந்த ஆதாம் வரவிருப்பவருடைய முன்னடையாளமா இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ஆதாம் எப்படி ஒட்டுமொத்த மனித குலத்தோட வீழ்ச்சிக்கு ஒரு பிரதிநிதியா இருந்தாரோ, அதே போல வரப்போற இன்னொரு மனிதர், அதாவது இயேசு கிறிஸ்து, ஒட்டுமொத்த மனித குலத்தோட மீட்புக்கு பிரதிநிதியா இருக்க போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான முன்னடையாளம் தான் ஆதாம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, குற்றத்தோட தன்மையும் அருள் கொடையோட தன்மையும் எப்படி முற்றிலும் வேறுபட்டவை அப்படிங்கறத பவுல் ரொம்ப அழகா விளக்குறாரு. ஆமா, 15ஆம் வசனத்துல பவுல் அதை தெளிவா சொல்றாரு. ஒருத்தர் செஞ்ச குற்றத்தால பல பேர் இருந்தாங்க, அது உண்மைதான். ஆனா கடவுளோட அருளும் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரே மனிதர் வழியா வந்த அருள் கொடையும் பலருக்கும் எவ்வளவு மிகுதியா கிடைச்சது. இத நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா 16வது வசனத்துல பவுல் பயன்படுத்துற அந்த சட்டபூர்வமான வார்த்தைகளை கவனிக்கணும். சரியா சொன்னீங்க. ஒரு மனிதன் செஞ்ச குற்றத்தோட விளைவா தண்டனை தீர்ப்பு கிடைச்சிச்சு. இது ஒரு நீதிமன்றத்துல நடக்கிற விஷயம் மாதிரி. குற்றவாளி கூண்டுல ஒட்டுமொத்த மனித குலமும் நிக்குது. ஆதாம் செஞ்ச குற்றத்துக்காக மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுச்சு. எல்லாரும் தலகுனிஞ்சு நிக்கிறாங்க. ஆனா பலருடைய குற்றங்களுக்கு பதிலா வந்த அருள் கொடையோ விடுதலையை கொடுத்துச்சு. இத நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஒரு தப்புக்காக தண்டனை கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆமா, ஆனா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான மனிதர்கள் தலைமுறையா செஞ்ச எண்ணிலடங்க குற்றங்கள், அத்தனை குற்றங்களுக்கும் பிறகு ஒரு அருள் கொடை வந்து நீங்க எல்லாரும் விடுவிக்கப்படுகிறீர்கள்னு சொல்லுதுன்னா அந்த அருள் கொடையோட சக்தி எவ்வளவு பிரம்மாண்டமானது. அப்பா, அத கற்பனை செஞ்சு பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்குன மாதிரி இருக்கு. அந்த விடுதலை கிடைச்ச உடனே நம்ம நிலைமை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். 17வது வசனத்துல பவுல் சொல்றாரு, நேத்து வரைக்கும் மரணம் நம்மள அடிமைப்படுத்தி ஒரு கொடூரமான அரக்கன் மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இயேசு வழியா நாம அருள் கொடையையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம வெறும் விடுதலையான அடிமைகள் கிடையாது, நாமே நிலை வாழ்வுல மன்னர்கள் மாதிரி ஆட்சி செய்வோம்னு சொல்றாரு. இது சாதாரண மாற்றம் கிடையாது. கண்டிப்பா இந்த மாற்றம் இன்னைக்கு இருக்கிற நவீன மனிதர்களுக்கு, குறிப்பா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்பவே தேவையானது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களோட கடந்த கால தவறுகளாலையும், அடடா நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதே, என் வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியாலையும் ரொம்பவே ஒடுக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் மாதிரியோ அல்லது ஒரு தீராத அவமானத்தோடையோ சுத்திட்டு இருப்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சி தான் அவங்கள ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. அந்த குற்ற உணர்ச்சி மனிதனை மனசளவுல கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்புகளே நம்மள தூங்க விடாம பண்ணிடும். அதனாலதான் பவுல் இங்க உறுதியா சொல்றாரு, நீங்க செஞ்ச தவறுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, கடவுளோட அருள் கொடை உங்க தப்புகளை விட பல மடங்கு பெருசு. உங்க குற்ற உணர்ச்சியை விட அந்த கிருபை பெருசு. உங்களை அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்குது அப்படிங்கறத நீங்க முழுசா நம்பணும். சரி, இதோட முழு அர்த்தம் என்ன? இவ்வளவு நேரம் நாம பேசின இந்த 2 மாபெரும் நிகழ்வுகளையும் பவுல் 18 மற்றும் 19ஆம் வசனங்கள்ல ஒரு தராசுல வச்சு நிறுத்து பாக்குறாரு. ஆமா, ஒருத்தரோட குற்றம் எல்லா மனிதர்களுக்கும் தண்டனை தீர்ப்பா அமைஞ்சது போல, ஒரே ஒருத்தரோட ஏற்புடைய செயல் எல்லா மனிதர்களுக்கும் வாழ்வழிக்கும் விடுதலையா அமைஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனிதரோட கீழ்ப்படியாமை பலரை பாவிகளாக்குச்சு. அதே போல ஒருத்தரோட கீழ்ப்படிதல் பலரை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கும். இதுதான் ஒட்டுமொத்த வாசகத்தோட உச்சகட்டம். ஆதாமோட கீழ்ப்படியாமைக்கும் இயேசுவோட முழுமையான கீழ்ப்படிதலுக்கும் உள்ள அந்த பிரம்மாண்டமான முரண்பாட்டை நாம பார்க்கணும். இங்க கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆதாம் எதற்கு கீழ்ப்படியல? கடவுளோட வார்த்தைக்கு. அவர் எது தெரியாம தப்பு செஞ்சிடல, அதுதான் கீழ்ப்படியாம. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கீழ்ப்படிதலை பாருங்க. அவர் மரணம் வரைக்கும், அதுவும் ரொம்ப அவமானகரமான ஒரு சிலுவைச் சாவு வரைக்குமே தன்னை முழுமையா தாழ்த்திக்கிட்டாரு. கடவுளோட சித்தத்துக்கு 100க்கு 100% கீழ்ப்படிஞ்சார். ஆதாமோட அந்த தன்னிச்சையான முடிவு மனிதனை கடவுள்கிட்ட பிரிச்சுது. ஆனா இயேசுவோட கீழ்ப்படிதல் மனிதனை மறுபடியும் கடவுளோடு இணைச்சு அவங்கள கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கிடுச்சு. இத நாம இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட மனநிலையோட பொருத்தி பார்க்கணும். இப்போ சோஷியல் மீடியாவிலையும் சரி, வெளியிலையும் சரி, பரவலா இருக்கிற ஒரு சிந்தனை என்னன்னா, எனக்கு சரியானப்படுவதை நான் செய்வேன், மை லைஃப் மை ரூல்ஸ். ஆமா, எந்த ஒரு அதிகாரத்துக்கும் எந்த ஒரு சட்டத்துக்கும், ஏன் கடவுளோட வார்த்தைக்கு கூட கீழ்ப்படிய மறுக்கிற ஒரு மனநிலை தான் இப்போ ஒரு ஃபேஷனா, ஒரு சுதந்திரமா கொண்டாடப்படுது. யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மாயையில இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த சுதந்திரம்
கடைசியில அவங்கள எங்க கொண்டு போய் விடுதுன்னு பாத்திருக்கீங்களா? அந்த தன்னிச்சையான முடிவுகள் கடைசியில ஒரு பெரிய மன உளைச்சல்லையும், உறவுகள் முழுசா முறிஞ்சு போறதுலயும், ஒரு விதமான தாங்க முடியாத தனிமையிலயும் வெறுமையிலும் தான் போய் முடியுது. அது உண்மையான சுதந்திரம் கிடையாது. அது அவங்களே கடவுளாக்கிக்க நினைக்கிற ஒரு முயற்சி. அது எப்பவுமே தோல்வியில தான் முடியும். ரொம்ப சரியா சொன்னீங்க. உண்மையான அமைதியும் நிறைவான வாழ்வும் எதில் இருக்கு தெரியுமா? நம்மை உருவாக்குன அந்த படைப்பாளியான கடவுளோட வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படிவதுல தான் இருக்கு. கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அடிமைத்தனம் கிடையாது. அதுதான் உண்மையான விடுதலை. இயேசுவோட கீழ்ப்படிதல் எப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே வாழ்வ கொடுத்துச்சோ, அதே போல நாம கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது, நம்ம அகந்தைய விட்டுட்டு அவர் சொல்ற பாதையில நடக்கும்போது, அது நம்ம வாழ்வுல மாபெரும் விடுதலையும் அமைதியும் தருது அப்படிங்கறத நீங்க ஒவ்வொருத்தரும் உணரணும். நீங்க சொல்றத கேட்கும்போதே ரொம்ப தெளிவா புரியுது. பவுல் சொல்ல வர்றதும் இதுதான். நாம இயல்பாகவே ஆதாமோட வழியில வந்தவங்க தான். பாவத்தோட சுமைய, பலவீனங்களை சுமக்கிறவங்க தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்போ விஷயம் மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவோட அந்த அருள் கொடையால நாம இப்போ புதிய மனிதர்களா மாற்றப்பட்டிருக்கோம். நாம இப்போ கடவுளுக்கு ஏற்புடையவங்க. இந்த மாற்றம் ஏதோ நம்ம காலையில எந்திரிச்சு மூச்சு பயிற்சி செஞ்சோ அல்லது நம்ம சொந்த முயற்சியில புண்ணிய காரியங்கள் செஞ்சோ வந்த மாற்றம் கிடையாது. இது முற்றிலும் இயேசுவோட கீழ்ப்படிதலால, அவர் சிந்திய இரத்தத்தால நமக்கு இலவசமாக கிடைச்ச மாபெரும் பரிசு. இத நாம எவ்வித தயக்கமும் இல்லாம முழு மனசோட நம்பி ஏத்துக்கணும். உண்மையாவே பாவம் பெருகிய இடத்தில் அருள் கொடை அணை கடந்து பெருக்கெடுத்தது அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு தர்ற நம்பிக்கை ரொம்பவே அளப்பரியது. நாம வீழ்ந்து கிடக்கிறோமே, நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சே, நம்ம கடந்த காலம் இப்படி மோசமா இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு, நம்மளை தூக்கி நிறுத்த ஒரு மாபெரும் அருள் கொடை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நினைச்சு நம்ம மகிழ்ச்சி அடையணும். நிச்சயமாக. இவ்ளோ நேரமா இத ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நேயர்களே, இந்த கேள்வியை ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஆரோமோட ஒரு கீழ்ப்படியாமை ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா கிறிஸ்துவோட ஒரு கீழ்ப்படிதல் அந்த மனிதகுலத்தோட மிகப்பெரிய வீழ்ச்சியே முற்றிலுமா மாற்றியமைச்சு ஒரு புது வாழ்வை கொடுத்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் அருள் கொடைய, இயேசுவோட இந்த நிபந்தனையற்ற அன்பை நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்வது உங்களுடைய நாளைய தினத்தை எப்படி மாத்த போகுது? கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. அந்த அருள் கொடை உங்க மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சிகள் எல்லாம் வேரோட புடுங்கி எறிஞ்சிட்டு உங்களை ஒரு அடிமை நிலையிலிருந்து மாத்தி நிலை வாழ்வுல ஒரு மன்னனை போல ஆட்சி செய்ய அழைக்குது. அந்த அழைப்பை நீங்க ஏற்க தயாரா? ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கேள்விய உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. அந்த அருள் கொடைய உங்க வாழ்வை முழுமையா மாத்தட்டும். அந்த அருள் கொடையை நாம எப்படி பெற்றுக்கொள்வது? நாம பாவம் செய்த மனிதர்கள், இந்த உடைந்த மனித இயல்பின் பங்காளிகள் என்ற உண்மையை முதல்ல உணர்ந்து முழுமையாக கடவுளிடம் திரும்பணும் இல்லையா? அதுக்குத்தான் இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 51 நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்கு. ஆதாம் பாவம் செஞ்ச உடனே என்ன செஞ்சான்? மரங்களுக்கு பின்னால் ஒளிஞ்சுகிட்டான். நீர் எனக்கு துணையாக கொடுத்த இந்த பெண்தான் காரணம்னு கடவுள் மீதே பழி போட்டான். ஆனா தாவீது அரசர் பாவம் செஞ்சப்போ எப்படி நடந்துகிறான் பாருங்க. அங்கேதான் தாவீதின் மாண்பு வெளிப்படுது. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னு முழுமையா ஒத்துக்கிறார். அவர் தன் பாவங்களை மறைக்க முற்படல. தான் ஒரு அரசன் என்ற எந்த பெருமையையும் காட்டல. ஆமா, பட்சேபாலையோ தன் படைத்தளபதிகளையோ அவர் குற்றம் சாட்டல. முதல் வசனத்திலேயே அவர், கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது, தாவீது தனது தகுதியை வைத்து மன்னிப்பு கேட்கவில்லை, மாறாக கடவுளின் சுபாவத்தை நம்பி கேட்கிறார். இங்கு மூலமொழியான எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் மிக ஆழமானவை. ஆம், அந்த எபிரேய வார்த்தைகளின் அர்த்தம் உண்மையிலே நம்மை வியப்பில் ஆழ்த்துபவை. முதலில் அவர் பேரன்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மூலமொழியில் இது ஹெசெட். ஹெசெட், ஆமாம். இந்த ஹெசெட் என்பது வெறும் உணர்வுபூர்வமான அன்பல்ல, இது ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலான அன்பு. இரண்டு பேருக்கிடையே ஒரு ஒப்பந்தம் மீறப்படும் போது அந்த உறவு முறிந்துவிடும் என்பதுதான் உலக வழக்கம். ஆனால் கடவுளின் ஹெசெட் என்பது மனிதர்கள் உடன்படிக்கையை மீறினாலும் அவர் தன் பக்கம் உறுதியாக நிற்கும் அந்த மாறாத நேசம். தாவீது அதைத்தான் முதல்ல பற்றிக் கொள்கிறார். அது மட்டுமில்லாமல் அடுத்து வரும் இரக்கம் என்ற வார்த்தை இதைவிட உணர்வுபூர்வமானது. இதற்கு எபிரேய மொழியில் ரஹமீம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரஹமீம், ஆமா,
இந்த வார்த்தையின் வேர்ச்சொல் ரஹீம். இதன் நேரடி அர்த்தம் தாயின் கருப்பை. நீங்கள் கவனித்து பாருங்கள், ஹெசட் என்பது ஒரு உடன்படிக்கை சார்ந்த உறுதித்தன்மை என்றால், ரஹமீம் என்பது ஒரு ஆழமான உயிரியல் சார்ந்த பிணைப்பு. அதாவது ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு. மிகச்சரி. ஒரு தாய் தன் கருப்பையில் சுமக்கும் குழந்தைக்கு ஏதாவது சிறு தீங்கு நேர்ந்தாலும் எப்படி துடிப்பாள்? அந்த குழந்தை வளர்ந்து தவறு செய்தாலும் தாயின் உள்ளம் அதை ஒரு குற்றவாளியாக பார்க்காது, தன் இரத்தத்தின் இரத்தமாகவே பார்க்கும். கடவுள் நம்மை ஒரு நீதிபதியாக பார்த்து தண்டிக்க துடிப்பதில்லை. தன் குழந்தை காயப்பட்டு விட்டதே என்று துடிக்கும் ஒரு தாயின் கருணையோடு நம்மை நெருங்கி வருகிறார் என்பதைத்தான் தாவீது இங்கே பதிவு செய்கிறார். கடவுளின் அன்பை ஒரு தாயின் கருப்பையோடு ஒப்பிடுவது எவ்வளவு ஆழமான சிந்தனை. நாம் தவறு செய்யும்போது கடவுள் ஒரு பெரிய தடியோடு நமக்காக காத்திருக்கிறார் என்ற பிம்பம் பலரது மனங்களில் ஆழமாக பதிந்துள்ளது. ஆனால் இந்த ரஹீம் என்ற கருப்பையின் இரக்கம் அந்த பிம்பத்தை சுக்குநூறாக உடைக்கிறது. கண்டிப்பா உடைக்குது. இந்த நம்பிக்கையில தான் தாவீது 3வது வசனத்தில் தனது நிலையை மிக வெளிப்படையாக கூறுகிறார். என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் கண்முன் இருக்கிறது. நவீன உளவியல் நிபுணர்கள் இன்று சொல்வதை பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தாவீது சொல்லிவிட்டார். குற்றமுணர்ச்சியை அடக்கி வைக்க நினைப்பது எவ்வளவு கொடியது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். இன்றைய தலைமுறையினர் சந்திக்கும் பெரும் மனப்போராட்டங்களில் இதுவும் ஒன்று. வெளியில் தாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டு உள்ளுக்குள் ஏதோ ஒரு ரகசிய பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருப்பவர்கள் பலருண்டு. அந்த தவறு அவர்கள் எங்கு சென்றாலும் நிழல் போல தொடரும். ஆமா, அது ஒரு பெரிய பாரம். தூங்கச் செல்லும் போதும் விழித்தெழும் போதும் என் பாவம் எப்போதும் என் கண்முன் நிற்கிறது என்ற நிலைதான். இதை புரிந்து கொள்ள ஒரு நிகழ்வை நாம் சிந்திக்கலாம். ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் ஒரு நபர் தனது வேலையில் ஒரு மிகப்பெரிய கணக்கு மோசடியை செய்து விடுகிறார். ஓ சரி. அதை அவர் மிகவும் சாமர்த்தியமாக மறைத்து விட்டார். யாரும் கண்டுபிடிக்கப் போவதில்லை என்ற நிலைமை. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக அவருக்கு நிம்மதியான தூக்கம் இருந்திருக்காது. ஒவ்வொரு முறை மேலதிகாரி அழைக்கும் போதும் தன்னை கண்டுபிடித்து விட்டார்களோ என்ற பதற்றம் அவரை அழித்திருக்கும் இல்லையா? மிகச்சரியாக சொன்னீர்கள். நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு உடல்நிலை பாதிக்கத் தொடங்கியது. காரணமில்லாத பயம், தொடர்ச்சியான மன அழுத்தம் அவரை ஆட்கொண்டது. வெளியில் பார்த்தால் அவர் ஒரு வெற்றிகரமான மனிதர், ஆனால் உள்ளுக்குள் அவர் ஒரு கைதி, மனசாட்சியின் கைதி. ஆமா. ஒரு கட்டத்தில் இந்த நரக வேதனையை விட உண்மையை சொல்லிவிட்டு சிறைக்கு செல்வதே மேல் என்று அவர் முடிவு செய்கிறார். நேராக நிறுவனத்தின் தலைவரிடம் சென்று அனைத்தையும் வாக்குமூலமாக கொடுக்கிறார். அந்தி என்ன நடந்தது என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த வாக்குமூலத்தை கொடுத்துவிட்டு அவர் வெளியே வந்த அந்த நொடி பல 100 கிலோ எடையுள்ள பாறாங்கள் தன் தலையிலிருந்து இறங்கியது போல ஒரு மாபெரும் விடுதலையை அவர் உணர்ந்தார். மனிதர்களிடம் சொல்லும்போதே இவ்வளவு அமைதி கிடைக்கிறது என்றால் யோசித்து பாருங்க. உலகை படைத்த ஆண்டவரிடம் நாம் இதயத்தை திறந்து வைக்கும்போது கிடைக்கும் விடுதலை அளப்பரியது. அதைத்தான் தாவீது 4வது வசனத்தில் செய்கிறார். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உமது பார்வையில் தீயது செய்தேன் என்று எந்தவிதமான சாக்குப்போக்குகளும் இல்லாமல் ஒப்புக்கொள்கிறார். ஆனா எந்த காரணமும் சொல்லல. அவர் சூழ்நிலையை குறை சொல்லவில்லை, பத்சேவாவை குறை சொல்லவில்லை. இந்த 100% பொறுப்பேற்புதான் உண்மையான மனமாற்றத்தின் அடித்தளம். இதில்தான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. தாவீது தன் பாவங்களை ஒப்புக்கொண்டதோடு மட்டும் தன் ஜெபத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை. 10ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது இந்த பாடல் ஒரு புதிய பரிமாணத்தை அடைகிறது. ஆமாம், இதுதான் இந்த திருப்பாடலின் இதயம்னு சொல்லலாம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதியானதோர் ஆவியை புதியதோர் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று மன்றாடுகிறார். அவர் தன் பழைய உள்ளத்தை கழுவி சுத்தம் செய்ய சொல்லி கேட்கவில்லை, படைத்தருளும் என்று கேட்கிறார். இதை படிக்கும்போது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அந்த ஆச்சரியத்திற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான இறையியல் உண்மை ஒளிந்திருக்கிறது. எபிரேய மொழியில் இங்கு படைத்தருளும் என்பதற்கு பாரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓ, பாரா. ஆமாம். திருவிவிலியத்தின் தொடக்க நூலின் முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது என்று வரும். அங்கு இதே பாரா என்ற வார்த்தைதான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின் சிறப்பு என்னவென்றால், இது ஒன்றுமே இல்லாத ஒரு சூனியத்திலிருந்து முற்றிலும் புதிதாக ஒன்றை உருவாக்குவதை குறிக்கும். அதாவது நத்திங்கிலிருந்து உருவாக்குவது. சரியாகச் சொன்னீர்கள். ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய பொருளை வைத்து ஒட்டு போடுவதோ அல்லது பழுது பார்ப்பதோ அல்ல. தாவீது இங்கு கடவுளிடம் ஒரு மாபெரும் கோரிக்கையை வைக்கிறார். அதாவது
ஆண்டவரே, என் இதயம் பாவத்தால் முற்றிலும் சிதைந்து விட்டது, இது இனி சரி செய்ய முடியாத அளவுக்கு கெட்டுப்போய் விட்டது, எனவே உலகை படைத்த அதே வல்லமையோடு எனக்குள் ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒரு புதிய இதயத்தை படைத்தருளும் என்று கேட்கிறாரா? 100% உண்மை. மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளையோ செய்த தவறுகளையும் நினைத்து, என் வாழ்க்கை ஒரு உடைந்த மண்பானை போல ஆகிவிட்டது, இனி இதை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது என்று முடங்கிப் போகிறோம். ஆமா, அது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒண்ணுதான். ஆனால் கடவுள் உடைந்த மண்பானைகளை ஒட்டுப்போடும் ஒரு சாதாரண குயவன் அல்ல. அவர் அதே உடைந்த துண்டுகளை வைத்து முற்றிலும் புதிய, முன்பை விட அழகான ஒரு புதிய படைப்பை உருவாக்கும் வல்லமை கொண்டவர். இது இன்றைய நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் செய்தி. நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த இருண்ட நிலையில் இருந்தாலும் சரி, கடவுளின் பாராயண என்ற அந்த படைக்கும் வல்லமை உங்களுக்குள் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க காத்திருக்கிறது. எவ்வளவு அற்புதமான நம்பிக்கை இது! ஆனால் அதே நேரத்தில் அடுத்த வசனமான 11இல் தாவீது ஒரு பெரும் அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறார். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தாவீது அரசருக்கு முன்னால் இஸ்ரேலை ஆண்ட சவுல் அரசனின் நிலைமை அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆமாம், சவுலோட வீழ்ச்சி அவருக்கு தெரியும். சவுல் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்தபோது கடவுளின் ஆவி அவரை விட்டு விலகியது. அதன்பின் சவுலின் வாழ்க்கை இருண்டு போனது. தாவீது அந்த வெற்றிடத்தைக் கண்டு மிகவும் பயப்படுகிறார். இதை நாம் இன்றைய சூழலுக்கு எப்படி பொருத்தி பார்க்கலாம்? இன்று நாம் வாழும் உலகம் மிகவும் பரபரப்பானது. தகவல் தொழில்நுட்பம், சமூக ஊடகங்கள், வேலைப்பழு என எந்நேரமும் நம்மை சுற்றி ஒரு இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் பலரும் ஒருவிதமான ஆன்மீக வறட்சியை உணர்கிறார்கள். ஆமா, ஒரு எம்டினஸ். வெளியில் எல்லாமே நன்றாக இருப்பது போல தோன்றும், ஆனால் உள்ளுக்குள் கடவுளின் பிரசன்னம் தங்களை விட்டு விலகிவிட்டதோ என்ற பயமும் ஒரு பெரும் வெற்றிடமும் இருக்கும். தாவீது ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருந்தும் தன்னிடமுள்ள சிம்மாசனத்தையோ செல்வத்தையோ இழக்க பயப்படவில்லை. மாறாக, உமது தூய ஆவியை மட்டும் எடுத்துவிடாதேயும் என்று கெஞ்சுகிறார். ஏனென்றால் கடவுளின் ஆவி இல்லாமல் இந்த வாழ்க்கை வெறும் பாலைவனம் என்பதை அவர் தன் அனுபவத்தில் கண்டிருந்தார். அந்த ஆன்மீக வறட்சியை போக்கத்தான் திருச்சபை நமக்கு இந்த தவக்காலத்தை கொடுத்துள்ளது. தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் நோன்பு, ஜபம், தர்மம் ஆகியவை வெறும் சடங்குகள் அல்ல. கண்டிப்பா இல்ல. நோன்பு இருக்கும்போது நாம் பசியை மட்டும் உணர்வதில்லை. மாறாக, கடவுள் இல்லாமல் நம் ஆன்மா எவ்வளவு பசியோடு இருக்கிறது என்பதை உணர்கிறோம். ஜபம் என்பது நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தின் இரைச்சல்களை நிறுத்திவிட்டு மீண்டும் கடவுளின் தூய ஆவியோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் ஒரு கருவி. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நபர் தன் பாவத்தை உணர்ந்து கடவுளிடம் மன்றாடி புதிய உள்ளத்தை பெற்றுக்கொள்கிறார். இதற்கெல்லாம் இறுதி நோக்கம் என்ன? 12 மற்றும் 15ஆம் வசனங்களுக்கு நாம் நகர்வோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் என்று தாவீது கேட்கிறார். இந்த மகிழ்ச்சி என்ற வார்த்தை இங்கு மிக முக்கியமானது. இதை நாம் பெரிய படத்தோடு இணைத்து பார்த்தால் முழுமையான கத்தோலிக்க இறையியலின் அழகே நமக்கு விளங்கும். நாம் பல சமயங்களில் ஆன்மீகம் என்றாலே எப்போதும் சோகமாக இருப்பது, செய்த தவறுகளை நினைத்து வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டே இருப்பது என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆமாம், பல பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையான மனமாற்றத்தின் இலக்கு குற்ற உணர்ச்சியில் தவிப்பதல்ல. தாவீது இங்கு மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் என்கிறார். குற்ற உணர்ச்சி மனிதனை முடக்கிவிடும். ஆனால் மீட்பின் மகிழ்ச்சி மனிதனை செயல்பட வைக்கும். பாவம் செய்ததால் தான் இழந்த அந்த துடிப்பான உயிரோட்டமான மகிழ்ச்சியை திரும்பப் பெறவே அவர் துடிக்கிறார். அந்த மகிழ்ச்சி திரும்பி வந்தால்தான் அவர் மற்றவர்களுக்கு நல்வழி காட்ட முடியும். முற்றிலும் உண்மை. மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதனால் மட்டும்தான் முழு மனதோட கடவுளை புகழ முடியும். அதனாலதான் 15ஆம் வசனத்துல என் இதழ்களை திறந்தருளும், அப்பொழுதே என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் என்று கூறுகிறார். பாவம் நம் இதழ்களை சீல் வைத்து மூடிவிடுகிறது. குற்ற உணர்ச்சியால் கட்டப்பட்டிருக்கும் ஒருவரால் எப்படி உண்மையாக உரக்க பாட முடியும்? பாட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஆனால் எப்போது ஒரு மனிதன் கடவுளின் தாயினும் மேலான இரக்கத்தை, அந்த ரஹமிம்மை உணர்ந்து புதிய உள்ளத்தை பெற்று, அதாவது அந்த பாராவை உணர்ந்து அந்த பாராலிருந்து விடுபடுகிறானோ, அப்போது அவனுடைய இதழ்கள் தானாகவே திறந்து கொள்கின்றன. அந்த புகழ்ச்சி வெறும் உதடுகளிலிருந்து வராது, அது மன்னிக்கப்பட்ட அவனது ஆன்மாவின் அடியாழத்திலிருந்து பீரிட்டு வரும். தவக்காலம் என்பது சோகத்தின் காலம் அல்ல,
அது ஈஸ்டர் பெருவிழாவின் மாபெரும் மகிழ்ச்சிக்கு நம்மை தயாரிக்கும் ஒரு ஆழமான தூய்மையாக்கலின் பயணம். ஆம், அந்த பயணத்தை தான் திருப்பாடல் 51 நமக்கு மிக அழகாக கற்றுத்தருகிறது. கடவுளின் உடன்படிக்கை அன்பு, ஒரு தாயின் கருப்பையொத்த அவரது பரிவு, ஒன்றுமே இல்லாததிலிருந்து புதியவை படைக்கும் அவரது வல்லமை மற்றும் மீட்பின் அளவற்ற மகிழ்ச்சி என இது ஒரு முழுமையான ஆன்மீக வரைபடம். நமது பாவத்தின் ஆழத்தை விட கடவுளின் இரக்கத்தின் ஆழம் மிக மிக அதிகமானது என்பதை இந்த திருப்பாடல் ஆணித்தரமாக நிறுவுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு தேடல் இது! நேயர்களாகிய உங்களுக்கு ஒரு கேள்வியை, ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்று நாம் வாழும் சமூகத்தில் ஒரு தவறு நடந்துவிட்டால் உடனே வக்கீல்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதும், PR ஏஜென்சிகளை வைத்து உண்மையை மறைக்க முற்படுவதும் அல்லது மற்றவர்கள் மீது பழியை போட்டு தப்பிப்பதும் தான் வாடிக்கையாக இருக்கிறது. ஆனால் முழு அதிகாரமும் கொண்ட ஒரு அரசன் தான் செய்த மாபெரும் தவறை தன் தேசத்து மக்கள் அனைவரும் பாடும்படி ஒரு வெளிப்படையான பாடலாக எழுதுமளவுக்கு தன்னை தாழ்த்திக் கொண்டான். நீங்கள் இன்று சுமந்து கொண்டிருக்கும் குற்ற உணர்ச்சியோ அல்லது அவமானமோ உங்கள் வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி அல்ல. மாறாக கடவுள் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய புதிய படைப்பை உருவாக்குவதற்கான தொடக்கமாக இது இருந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். உடைந்த உள்ளங்களை மறைக்க வேண்டாம், அவற்றை அவரிடம் கொடுங்கள். அவர் ஒரு புதிய படைப்பை உருவாக்குவார். மிக அருமையான ஒரு சிந்தனை. இவ்வளவு நேரம் நாம விவாதித்த இந்த ஆன்மீக உண்மைகளை இன்றைய நவீன உலகத்துக்கு, இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களின் வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தி பார்ப்பதுன்னு சிந்திப்போம். இயேசு சந்தித்த அதே 3 சோதனைகளைத்தான் நாமும் இன்னைக்கு வெவ்வேறு வடிவங்கள்ல சந்திச்சுட்டு இருக்கோம். முதல் சோதனை பசி. அன்று கல்லை அப்பமாக மாற்றுவது. இன்று நேயர்களாகிய நாம் சந்திக்கும் பசி என்ன? அதிக பணம், ஆடம்பர பொருட்கள் மீதான தீராத பசி. ஒரு ஆப்ல ஆர்டர் செஞ்ச உடனே எப்படி உணவு வருதோ அதுபோல வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளும் உடனடியா கிடைக்கணும்னு என்ற ஆசை. கடவுள் எதற்கு? என்கிட்ட பணம் இருந்தா நானே என் பாதுகாப்பு உறுதி செஞ்சுக்குவேன்னு பொருளாசைய நம்பும் மாயே. 2வது சோதனை பெருமை அல்லது புகழ்ச்சி. தேவாலயத்தின் உச்சியிலிருந்து குதித்து தன் மகிமையை காட்டச் சொன்னது அழகை. இன்னைக்கு நீங்க இத தினமும் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கலாம். எனக்கான அங்கீகாரம், நான் போட்ட புகைப்படத்துக்கு எத்தனை பேர் லைக் செய்றாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ற பெருமை. மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வது. இதுவும் கடவுளின் அன்பை விட்டு நம்மை விளக்கும் ஒரு போலியான நன்மையே. 3வதா அதிகாரம். உலக அரசுகளை காட்டி வணங்கச் சொன்னது அழகை. இன்னைக்கு அலுவலகத்துல சக ஊழியர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் அடக்கியால நினைக்கும் பதவி மோகமா அது இருக்கலாம். அல்லது குடும்பத்துக்குள் நான் சொல்வதைத்தான் எல்லாரும் கேட்கணும் என்ற ஆதிக்க மனப்பான்மையாக இருக்கலாம். தன் இலக்கை அடைய எந்த ஒரு சமரசத்துக்கும் தயாராக இருக்கும் மனநிலை. இந்த எல்லா சவால்களையும் நாம எதிர்கொள்ளும்போது அதை எப்படி வெல்ல போறோம் என்பதுதான் முக்கியம். இயேசு தான் சொந்த அறிவையோ தர்க்கத்தையோ பயன்படுத்தல. ஒவ்வொரு முறையும் எழுதியுள்ளதேன்னு திருவிவிலியம் வழியாகவே அழகைய முறியடிச்சார். நாமும் திருவிவிலிய வார்த்தைகளை ஆழமாக படிக்கணும், தியானிக்கணும். அப்போதான் சோதனை வரும்போது அதை எதிர்கொள்ளும் சக்தி நமக்கு கிடைக்கும். வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. சரி, நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆழமான அலசலை முடித்து வைக்கும் விதமா நீங்க நேயர்களுக்கு ஏதேனும் ஒரு புதிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா. நேயர்களே, இதுவரை நாம் பேசின எல்லாவற்றிலிருந்தும் ஒரு ஆழமான ஆனா சற்று அதிர்ச்சியான ஒரு கேள்வியை உங்க முன் வைக்க விரும்புறேன். பழங்காலத்துல பாலைவனம் என்பது ஒரு புவியியல் அமைப்பு. அங்கு மனிதர்கள் தற்செயலா சிக்கிக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நவீன உலகம் திட்டமிட்டு வணிக நோக்கத்துக்காக உங்களுக்காக செயற்கையான பாலைவனங்களை உருவாக்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? செயற்கையான பாலைவனங்களா? ஆமா. உதாரணத்துக்கு உங்க கைகளில் இருக்கும் கைபேசியும் அதில் உள்ள சமூக வலைத்தளங்களின் கணித அமைப்புகளும் அவை உங்க கவனத்தை திருடி உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து தனிமைப்படுத்தி ஒரு விதமான டிஜிட்டல் பாலைவனத்தை உங்களை தள்ளுது. அங்கே எப்பவும் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு தீராத பசி உருவாக்கப்படுது. புகழ் என்ற போலியான நன்மை தொடர்ந்து காட்டப்படுது. இந்த புதிய கண்ணுக்கு தெரியாத பாலைவனத்துல உங்க மனசாட்சி அலைக்கழிக்கப்படும் போது அதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஆதாம போல மாயைக்கு பலியாகி உங்களை தொலைக்க போறீங்களா? அல்லது இந்த டிஜிட்டல் பாலைவனத்திலும் இயேசுவை போல கடவுளின் வார்த்தையினால் வெற்றி பெற்று உங்களுக்கான ஆன்மீக சோலையை உருவாக்க போறீங்களா? சிந்தித்து பாருங்கள். இது உண்மையிலே நம் அனைவரையும் உறைய வைக்கும், மிக ஆழமா சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வி. இந்த தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே நம் உள்ளங்களையும்
நம்மை சுற்றியுள்ள இந்த மாயையான உலகத்தையும் ஆராய்ந்து பார்க்க இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு நிச்சயம் உதவி இருக்கும்னு நம்புறேன். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவன் வறியவன், என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நானும் மீது பற்றுடையவன், ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள், நானும் மீது நம்பிக்கை கொண்டுள்ளே. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். என் தலைவரே என்னே இரக்கமாயிரும், ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம்மடியானின் மனத்தை மகிழச் செய்யும். என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேராகவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே